ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். முனியப்பன் கோல் டைரக்டர். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா, க்ரூஸ் ட்ரிப்பில் வந்து கத்தார்லேருந்து துபாய் போயிட்டுருக்கோம். இந்த இந்த வருஷம் 2025 ஃபஸ்ட்டு ஃபாரின் டூர் வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து தாய்லாந்து டூர் வந்து 2023 அக்டோபர் மந்தில் அச்சீவ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டூருக்கு அப்புறம் இது வந்து செகண்ட் ஃபாரின் ட்ரிப் என்னோடது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து இந்த க்ரூஸ் ட்ரிப்பில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டு 2 days 2 night வந்து இந்த க்ரூஸ் ட்ரிப்பில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு டே வந்து துபாய் வந்திருந்தோம். துபாயிலேருந்து புர்ஜ் கலிஃபா நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த 5 star ஹோட்டல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 40th ஃப்ளோரில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இந்த சான்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தான் கிடைக்குது. அதை யார் ரொம்ப சின்சியராக எடுத்து பண்ணுறாங்களோ அவங்க இங்கே சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப அலட்சியமாக நமக்கு ஒரு ஜாப் கிடச்சிட்டாவே லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எல்லாருமே இந்த பிஸ்னஸை ரொம்ப கேர்லெஸ்ஸாக பார்க்குறோம். நான் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 3 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ இது என்னோட 2வது ஃபாரின் ட்ரிப்பு. ஃபஸ்ட்டு ட்ரிப் நான் அச்சீவ் பண்ணி போகும்போது எங்கள் வீட்டில் பெருசாக ஆச்சரியப்படவே இல்லை. என்னது ஒரு டூர், எல்லா வருஷமும் ஒன்று கூப்பிட்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த ட்ரிப்பில் நான் வந்து லாஸ்ட் 3 days நிறைய ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்ணேன். எங்கள் ஃபேமிலி குரூப்பில் நான் போட்டேன். ஒவ்வொருத்தருமே எடுத்து எங்கள் ஃபேமிலியில் அதை ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அண்ட் என்னோட ஸ்டேட்டஸ் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு ஆல் தி பெஸ்ட், சூப்பராக எப்போ ட்ரிப் போனேன் அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க. அதே மாதிரி அங்கேருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வரப்போற, என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வரப்போற அப்படின்லாம் கேட்குறாங்க. எனக்கு ரொம்பவே அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த பிஸ்னஸ் நான் ஜாயின் பண்ணும்போது இதெல்லாம் சோப்பு வைக்க வந்துட்டான், முனியப்பன் வந்துட்டான், இவன் சொல்கிறத கேட்காதீங்க. ஆக்சுவலாக எனக்கு ரியல் ஒரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, எங்கள் லோக்கல் கோயில் திருவிழாவில் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கேங்காக போகும்போது அந்த கேங்கில் இருந்து ஒருத்தனை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறவன் வந்துட்டான் அப்படின்ட்டு கொஞ்சம் சத்தமாக பேசிட்டான். எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து மைண்டில் எப்பயுமே நிற்கும். மார்க்கெட்டிங் பண்ணுறவன் வந்துட்டான் அப்படின்னு கலாய்ச்சும் அவன். இப்போ என்னோடய ஸ்டேட்டஸை பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து அவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து பேசிக்கிறாங்க. சூப்பர், நம்ம கூட சுற்றிக்கிட்டு இருந்தவன் ஃபாரின் டூர்லாம் போகிறான், அடிக்கடி வெளியில் போகிறான், எங்கெங்கேயோ போயிட்டு வரான் அப்படின்ட்டு என்னோட ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு ஆல் த பெஸ்ட்டாக சூப்பராக அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்து நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக நெகட்டிவ் தான் பேசுவாங்க. ஏன்னா ஒரு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனால் லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஃபேமிலி மத்தியில் இந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக வீட்டில் இருந்து எனி டைம் நான் வந்து 24 hours வந்து மேக்ஸிமம் வெஸ்டேஜ் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எந்த வேலைக்கும் நான் போகிறது கிடையாது, வீட்டில் மட்டும்தான் இருக்கேன். 24 hours மேக்ஸிமம் டைமை வெஸ்டேஜுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன். சுற்றி உள்ளவங்க, நாங்கள் கிராமத்தில் இருக்கிறனால நான் சேலம் சின்னானூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கேன். சேலம் டிஸ்ட்ரிக்டில் மேட்டூர் பக்கம். அங்கே வந்து நிறைய பேர் வரவங்க போகிறவங்கலாம், என்ன உங்கள் பையன் சம்பாதிக்கிறான், என்ன வீட்லேயே இருக்கா, எந்த வேலைக்கு போகலையே அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 1 year 2 yearக்குள்ளே பெருசாக அது தெரியப்படுத்திக்க மாட்டாங்க. போகிறான் வீட்டிலேருந்து வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது வீட்டிலேருந்து நான் இன்கம் எடுத்துகிட்ருக்கேன். அந்த ஃபாரின் டூர்லாம் போயிருக்கேன். ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறாங்க, அவன் வீட்டிலேருந்தே சம்பாரிச்சிட்ருக்கான், அவன் வீட்டிலே தான் இருப்பான் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இப்போ கேஷுவலாக ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த விஷயம்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், ஒரு 1 month 2 month ட்ராவல் பண்ணுறோம், நமக்கு எந்த ரிசல்ட்டும் வரல அப்படின்ட்டு வீட்டில் சொல்கிறதுக்காக நம்ம ஜாப் போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ட்ரீம் இருக்கும். இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணது நான் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நிறைய சம்பாதிக்கணும் அண்ட் வந்து இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும், வெளியில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நான் சேலத்தை விட்டு வெளியில் போனது கிடையாது இந்த பிஸ்னஸ் பிஃபோர். ஆனால் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் சென்னை போனேன், கோயம்புத்தூர் போனேன், நிறைய இடத்துக்கு வந்து இப்போ ஃபாரின் டூர் இந்தியா விட்டு நான் வந்து வெளியில் வந்து சுற்றி பார்த்துட்ருக்கேன். இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணி தான் ஃபஸ்ட்டு டைம் நான் பாஸ்போர்ட்டை அப்ளை, அந்த பாஸ்போர்ட் வரதில் நிறைய தடங்கல்கள் இருந்துச்சு, இருந்தாலும் ரிசீவ் பண்ணி இப்போ 2வது ஃபாரின் ட்ரிப்பில் கப்பலில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஃப்ளைட்லேயும் ஏறிட்டேன், கப்பல்லையும் ஏறிட்டேன். அடுத்து வரக்கூடிய எல்லா ட்ரிப்புமே என்னால் அச்சீவ் பண்ணி போக முடியும். இங்கே நான் மைண்டில் வச்சுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம் தான், எத்தனை பேர் நெகட்டிவ் பேசினாலும் சரி, எங்கள் வீட்டில் எத்தனை பேர் எதிர்த்து நீ இதை பண்ணக்கூடாது, எனக்கு ஆக்சுவலாக ஜாதகம்லாம் பார்த்துட்டு இதை பண்ணக்கூடாது, நீ இந்த பையன் இதை பண்ண விடாதீங்க அப்படின்லாம் ஜாதகத்தில் சொல்லியுமே நான் வந்து கண்டினியூவாக பண்ணதுனால ரீசெண்டாக ஒரு 6 month பிஃபோர் ஜாதகம் பார்க்கும்போது உங்கள் நடுப்பையன் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஃபேமிலி வந்து பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகக்காரரே சொல்கிறாரு. நான் முன்னாடியே உட்காந்து கேட்குறேன் அவர் சொல்கிறத. அப்போது அவங்க மாற்றி பேசிகிட்டு தான் இருப்பாங்க. பட் நம்ம இந்த பிஸ்னஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரே விஷயம், எத்தனை பேர் நெகட்டிவாக சொன்னாலும் அவங்க நம்மளை செலவு பண்ணி ஃபாரின் டூர்லாம் கூப்பிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ண வைக்க மாட்டாங்க. நம்ம சின்சியராக வெஸ்டேஜை நம்பி எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னா நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். கம்பெனி வந்துட்டு நமக்கு எல்லா ஸ்பெஷலிட்டியுமே கொடுத்துருக்காங்க. நிறைய அடுத்து வரக்கூடிய தாய்லாந்து ட்ரிப்ஸ், லண்டன், ஸ்காட்லாந்து எல்லா ட்ரிப்புமே இருக்குது. முழு மூச்சோட நம்ம எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ நான் இந்த 4 days அப்படிங்கிறது நிறைய வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம். அண்டு இப்போ வந்து துபாயில் இறங்கிட்டு அண்டு ஃப்ளைட் ஏற போகிறோம். ஃப்ளைட் ஏறிட்டு அண்டு பெங்களூர் இருக்கும். சரவணன் சார் இருக்காங்க, எல்லா லீடர்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு நம்ம டீமில் வந்து
ஒரு 30 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்திருக்காங்க. மொத்தம் இந்தியா ஃபுல்லாக வந்து நிறைய நார்த் இந்தியன்ஸ்லாம் இங்கே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க வீட்டில் அவங்க ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே இந்த ஷிப்பில் கிடையாது. லாஸ்ட்டு 3 டேஸ் எல்லாருமே அவங்க கஷ்டத்தெல்லாம் மறந்து ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் ஆடுறாங்க. நீங்கள் எல்லாமே குரூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தேங்க்ஸ் டு வெஸ்டீஜ் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ அண்ட் விஷ் யூ வெல்த்.